மதுரை கோச்சட முத்தியா கோயில் தான். அதாவது நிறையா கேஸ்டெல்லாம் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கு பூராமே பாதி பேர்த்துக்கு வந்து குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வம் அந்த கோச்சட முத்தியா கோயில் தான். முத்தியா வந்து ஐயனார் மாதிரி இருப்பார், ஒரு பக்கம் கருப்பு சாமியான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது, இவர் வந்து முத்தியா. ஒவ்வொருத்தவங்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இந்த சாமியை வந்து வேண்டுவாங்க. குழந்த எனக்கு ஆம்பளை பையன் பிறந்தால் ஓம் பேரே வைக்கிறேன்ட்டு. அப்படிலாம் இப்போ ஒரு பயலுக்கு வந்து குழந்த வரம் கேட்டு அந்த பயலுக்கு பேர் வச்சுருக்காங்க. குழந்தை பிறந்து ஆம்பளை பையன் பிறந்திருக்கேன், அந்த குழந்தைக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா முத்தியா பிள்ளை, முத்தியா பிள்ளைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக என்னால் இங்கே வந்து ஆடு கோழி எல்லாமே வெட்டலாம். அதுக்குண்டான மண்டபங்கள் தனித்தனியாக இருக்குது. வேண்டும் வரத்தை வந்து இந்த முத்தியா கண்டிப்பாக கொடுப்பாரு. அது கிடா வெட்டுறேன் கோழி வெட்டுறேன், உங்களால் முடிஞ்சதை வேண்டிக்கங்க. ரெண்டாவது பட பூஜைகள் இதுகெல்லாம் இங்கே தான் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த நேர்த்திக்கடன், இந்த இன்ஜினியர்கள் வந்து நிறையா வீடு வாசலாம் கட்டி தர்ம சாப்பாடெல்லாம் இங்கே அதிகமாக போடுவாங்க. இன்ஜினியர் சாப்பாடு நிறையா இங்கே போடுவாங்க.